சலாம் சஜாத்ர எல்லோரும் நலமாக இருக்கீங்களா? நான் இன்றைக்கி உங்களுக்காக செய்து காட்ட போகிற ரெசிபி கீரை ரொட்டிங்க. சிறுகீரை போட்டு செய்யும் இந்த ரொட்டி குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பெரும்பாலும் குழந்தைகள் கீரை சமைச்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. கீரையில் கிடைக்கும் அத்தனை சத்துக்களும் குழந்தைங்களுக்கு போய் சேரும். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்டாப்பாக் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அருகில் இருக்கும் பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோவையும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மைதா 1/2 கிலோ, சிறுகீரை 100 கிராம் அளவு, தேங்காய்ப்பூ 3 டேபிள் ஸ்பூன், சின்ன வெங்காயம் 6, பூண்டு 3 பல், பச்சை மிளகாய் 1, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கடுகு உளுந்து சேர்த்து 1/2 டீஸ்பூன், எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன். நம்ம கீரையை கொஞ்சம் லைட்டாக வெட்டிக்குவோம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டிக்கிட்டிங்கன்னா மாவு பிசையும் போது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. நம்ம கீரையை வெட்டியாச்சுங்க. இப்போ நம்ம வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாலாம் இந்த மாதிரி வெட்டிக்கணுங்க. இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. நம்ம முதல்ல கீரையை வேக வச்சுக்கணுங்க. அதுக்கு நம்ம கடாயை அடுப்பில் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு தாளிப்பு போட்டுருங்க. கடுகு பொரிஞ்சோன்னே வெட்டி வச்சுருக்க பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதங்கணுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம மஞ்சள் பொடி, கீரைக்கு தேவையான அளவு உப்பு வச்சு ஒரு கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம கீரையை சேர்த்துருவோம். பாருங்க, கீரை நல்லா வதங்கிருச்சுங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போதுங்க இந்த கீரை வேகிறதுக்கு. இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காய் பூவை சேர்த்துருவோம். தேங்காய் பூவை சேர்த்து ஒரு 1 நிமிஷம் நல்லா கிளறி விட்டு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி நல்லா கீரையை ஆற வச்சிடணுங்க. 1 நிமிஷம் வேகட்டும். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. கீரை நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி இப்படியே ஆற விட்டுருங்க. நல்லா ஆறட்டுங்க. கீரை பாருங்கள் நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம மாவை பிசைஞ்சிடலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கீரையை சேர்த்துக்கலாம்.
இந்த கீரையும் மாவோடு நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ லேசாக தண்ணி லேசாக ஊற்றி பண்ணிங்க. சப்பாத்தி மாவு பதத்தில் பிணையணுங்க. பாருங்கள் மாவு நல்லா பிசைஞ்சிட்டோங்க. இப்போ நம்ம இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு, மாவு காயாமல் இருக்கணும் அதுக்காகங்க, நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க மாவு நல்லா இதாக இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் லேசாக பிணைஞ்சு விட்டுக்குங்க. நல்லா சாஃப்டாக இருக்குங்க மாவு. இப்போ நம்ம எவ்வளோ பெரிய உருண்டை வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் லேசாக எண்ணெய் போட்டுக்குங்க. நல்லா தேய்ச்சிக்கணுங்க. சப்பாத்தி சைஸில் தேய்ச்சிக்கலாம். மொத்தமாகவும் நீங்கள் தேய்ச்சிக்கிறதுனாலும் தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி தேய்ச்சிக்கணும். தோசை தவாவை நம்ம அடுப்பில் வச்சு சூடாக்கியிருக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டால் போதுங்க. இந்த ரொட்டியை ஒரு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடலாம். பாருங்கள் நல்லா வெந்துருச்சுங்க. பார்த்திங்கன்னா நல்லா உப்பி வருது. பார்த்திங்களா பாருங்கள் நல்லா வந்துருச்சு. எடுத்துடலாங்க. சுவையான ஹெல்த்தியான கீரை ரொட்டி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரொட்டியை நீங்கள் சிக்கன் மட்டன் கிரேவிகளோடு சேர்த்து சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நாங்கள் இன்றைக்கி தேங்காய் சம்பளோடு சேர்த்து சாப்பிட போகிறோங்க. தேங்காய் சம்பல் ரெசிப்பியை போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோங்க, ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. மறுபடியும் ஒரு புது ரெசிப்பியோடு சந்திப்போம்.